யோவானுடைய சீடர்களும் பரிசேயனுடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பிருப்பதில்லை என்கின்ற கேள்விக்கு இயேசு மணமகன் இருக்கின்ற போது மன விருந்தினர்கள் நோன்பிருப்பதில்லை, மணமகன் எங்கிருக்கின்றாரோ அங்கே மகிழ்ச்சி உண்டு என்று கூறுகின்றார். மணமகன் என்பவர் கிறிஸ்து, மன விருந்தினவர்கள் நாம் அனைவரும். நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள், கடன் தொல்லை, திருமணம் ஆகாத நிலை, சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் இருக்கின்றன. இதற்கு என்ன காரணம் என்றால் நாம் அனைவரும் குடும்பமாக இணைந்து ஜெபிப்பதில்லை, திருப்பலிக்கு ஒன்றாக இணைந்து வருவதில்லை, குடும்பத்திலே ஜெபமாலை இல்லை. எங்கே கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லையோ அங்கே மகிழ்ச்சி இருக்காது, நிறைவு இருக்காது, கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காது. இருளை ஒரு ஒளியால் மட்டுமே அகற்ற முடியும். இருள் நம்முடைய பிரச்சனைகள் என்று சொன்னால் ஒளி கிறிஸ்து மட்டுமே. கிறிஸ்து மட்டுமே நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் விடுதலையும் குணத்தையும் தருகின்றார். பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை முதுவை ஊற்றி வைப்பதில்லை, காரணம் இரண்டும் பாழாய் போகும். பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, காரணம் இரண்டும் கிழிந்துவிடும். நாம் நம்முடைய பழைய வாழ்விலிருந்து கடந்து வர வேண்டும். இயேசுவின் கோட்பாடுகளை, நற்செய்தியின் விழுமியங்களை நாம் கடைபிடித்து கிறிஸ்துவை ஏற்று பழைய பாவனிலிருந்து புதிய வாழ்விற்கு நாம் கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவை நாம் ஆடையாக அணிந்து கொள்வோம். கிறிஸ்து செடி என்றால் நாம் அவருடைய கிளைகளாக இருப்போம். வெறுமனே சமய சடங்குகளை விட கடவுளிடம் கொண்டிருக்கின்ற அன்புதான் முக்கியம். கடவுள் நம்முடைய இதயத்தில் இருக்கின்ற அன்பைத்தான் பார்க்கின்றாரே தவிர நம் கைகளால் கொடுக்கும் பலியை அல்ல. பலி செலுத்துதல், நோன்பிருத்தல் இதற்கு கடவுள் எதிரானவர் அல்ல, மாறாக அதில் இருக்கின்ற உண்மையான பொருளை, நோக்கத்தை அவர் மீட்டெடுக்கின்றார். நாம் ஜெபிப்பது, திருப்பலியில் பங்கெடுப்பது, ஜபமாலை செய்வது இவையெல்லாம் வெறும் சமய சடங்கிற்காக, ஏதோ பிறர் சொல்கின்றார் என்பதற்காக செய்கின்றோமா, அல்லது கடவுள் மீது கொண்டிருக்கின்ற உண்மையான அன்பினால் செய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம்.